السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். நாம் ஏற்று நம்பிக்கை கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆதலால் நாம் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்கு உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். அவனை தாண்டி அவருடைய தூதர்களுக்கும் முனையளவும் அதில் எந்த உரிமையும் இல்லை என்பதை பல உரைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் மையமாக வைத்துத்தான் தன்னுடைய கட்டளைகளை மட்டும் ஏற்று நடக்க வேண்டும். அதற்கு மாறு செய்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை கட்டாயமாக தண்டிப்பேன் என்று குர்ஆனில் குறிப்பிடுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில்யமீன் ثم لقطعنا منه الوتين. இந்த முஹம்மத் நம்மீது நான் சொல்லாததை சொன்னால் அவருடைய உயிர் நரம்பை நான் தரித்து விடுவேன் என்று அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகின்றான். இது எதை காட்டுகிறது என்றால், மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. அதில் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கான இடமாக யாருக்கும் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்பதை காட்டுகிறார். 24ஆம் அத்தியாயம் 63ஆம் வசனம்: فَلْيَحْذَرِ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில் இருக்கிற போது சஹாபாக்கள் சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். இது இறைவனுடைய கட்டளை. இறை தூதருடைய சபையில் இருக்கிற போது நமக்கு எழுகிற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை மெதுவாக நிதானமாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு சப்தத்தை உயர்த்தி தன்னுடைய பிரம்மாண்டத்தை காட்டுகிற ஒரு போக்கு
இறை தூதருடைய சபையில் இருக்கக்கூடாது, இருந்தால் அது மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ஒரு உத்தரவை போட்டதற்கு பிறகு அந்த உத்தரவை மீறக்கூடாது. அந்த வரிசையில் தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு யாரெல்லாம் மாற்றமாக நடக்கின்றார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும், அல்லது அதாபுன் அலீம் கொடிய வேதனை அவர்களை பீடிக்கும் என்ப விஷயத்தில் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். இறை கட்டளையை மீறினால் அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். உலகத்தில் இறை கட்டளை மீறித்தானே எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தண்டனை யாருக்கும் கிடைத்தமா தெரியவில்லையே என்றால், அல்லாஹ் அப்படி தண்டிப்பதாக இருந்தால் ஒரு கொசு கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தண்டிப்பான். அதற்கான இடம் இருக்கிறது, அதற்கான நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நிச்சயமாக இறை கட்டளையை மீறிய அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள். அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை மார்க்கம் என்று தெளிவுபடுத்தி விட்டானோ அதில் எள் முனையளவும் நாம் மீறுவதற்கான எந்த அனுமதியும் இல்லை என்பதை சொல்லித் தருகிற அதே நேரத்தில் மார்க்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற இடத்தில் இந்த உலகில் இருக்கக்கூடிய எவரும் இல்லை என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார். இறை தூதர்களாக இருந்தாலும் இறைவிடம் இருந்துதான் இறை தூதர்களுக்கு இறை செய்தி வருகிறது, மார்க்கம் வருகிறது, ஜிப்ரீல் மூலமாக வருகிறது. அதை உள்வாங்கிக் கொண்டுதான் அதை தானும் மற்றவர்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதான் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் இட்டிருக்கிற கட்டளை. அப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர்களே அல்லாஹ்விற்கு ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட முடியுமா? அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு போதிக்க முடியுமா? அதையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை. நான் சொல்வதை கேட்டுவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இது சாதாரணமாக முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள ஒரு நிலையை எப்படி பார்க்கிறோமோ இதே போன்றுதான். நான் சொல்வதை கேட்டு இருக்கிறதா இருந்தால் இல்லாட்ட போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மார்க்கத்துடைய முதலாளி அல்லாஹ் தான். அதை கேட்டுக்கொண்டு போக வேண்டியதுதான் அத்தனை பேருடைய கடமை. இல்லை இல்லை, எனக்கு உன்னையோட அறிவு இருக்கிறது, எனவே என்னுடைய கருத்தையும் நீ கேட்டுக்கொள், அதை இப்படி மாற்றிக்கொள் என்று ஒரு தொழிலாளி முதலாளியை பார்த்து சொன்னால் அந்த தொழிலாளிக்கு அங்கு இடம் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் 49ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். குல் நபியே சொல்லுங்கள், துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலம் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இதை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்களா? வல்லாஹு யஅலம் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகளை எல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். வல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப இந்த அறிவு ஞானமும் ஆற்றலும் ஒருங்கே பெற்றிருக்கிற அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க போகின்றீர்களா? அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல அவன் இல்லை, நாமும் அந்த இடத்துல இல்லை. அல்லாஹ் நமக்கு எதை கற்பித்து தந்தானோ அதுதான் நமக்கு. ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான், அது வழி வழியாக இருக்கிறது, நமக்கு வந்திருக்கிறது, அவ்வளவுதான். மிகப்பெரிய பேரறிஞன் என்பவன் அல்லாஹ் தான். அவனுக்கு நாம் போய் எதையும் கற்பிக்க முடியாது, அந்த இடத்தில் அவன் இல்லை. அப்ப யாரும் கற்பிக்க முடியாது என்று சொன்னால் இறை தூதர்களும் தான், நீங்களும் தான், நானும் தான், எவரும் அல்லாஹ்வுக்கு இதுதான் மார்க்கம் என்று சொல்லிக் கொடுக்கிற இடத்தில் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏன் நீங்க குறிப்பிட என்று சொன்னால், மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது வரையறுக்கப்பட்டு விட்டது. இது நல்லது என்கிற கோணத்தில் எனக்கு பிடித்திருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒன்றை நான் செய்யவோ அதை நடைமுறைப்படுத்தவோ அதை மற்றவர்களுக்கு சொல்லவோ நான் முற்பட்டால் அல்லாஹோடு நான் மல்லுக்கு நிற்கிறேன் என்று பொருள், அவனோடு நான் சண்டைக்கு நிற்கிறேன் என்று பொருள் இல்லையா? அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில ஹதீஸ்களை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது, மஸலி கமஸலி ரஜுலின் இஸ்தௌகத நாரன், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உதாரணம். என்ன உதாரணம்? ஒரு மனிதன் அவன் நெருப்பை மூட்டுகிறான், அவனுடைய தேவைக்கு, சமைக்கவோ அல்லது வெளிச்சத்திற்கோ ஏதோ ஒரு பயன்பாட்டிற்கு நெருப்பை மூட்டுகிறான். அது வெளிச்சத்தை தருகிறது. ஃபலம்மா அலாஅத், வெளிச்சத்தை தருகிற போது ஜஅலல் ஃபராஷ் வஹாதிஹி தவாப் அல்லதி யக்அன ஃபின்னாரி யக்அன ஃபீஹா, வெளிச்சம் கிடைக்க ஆரம்பித்தவுடன், அவனை சுற்றி வெளிச்சம் கிடைக்க ஆரம்பித்தவுடன் இந்த சின்ன சின்ன பூச்சிகள், ஈசல்கள், இவைகள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி என்ன செய்கிறது? பறந்து வருகிறது, பாய்ந்து வருகிறது. நான் பார்க்கிறோம், இருட்டில் என்ன இவைகள் எல்லாம் என்ன வெளிச்சத்தை நோக்கி ஓட ஆரம்பித்து விடும். திடீர்னு ஈசல் வீட்டில் பறக்க ஆரம்பிச்சு வைங்க, லைட் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ ஈசல் என்ன ஆகும்? ஒன்று எங்கு பறப்பது என்று தெரியாமல் முட்டி மோதி செத்துரும் கீழே, அல்லது எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அதை நோக்கி என்ன செய்யும்? போக ஆரம்பிச்சிடும். இதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், வெளிச்சத்தை ஒருவன் மூட்டினான், அவனை சுற்றி ஃபுல்லா வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நோக்கி என்றால் வெளிச்சத்திற்கு எது காணுமோ அதை நோக்கி இந்த புழு பூச்சிகளும் ஈசல்களும் என்ன செய்கின்றன? பறந்து வருகின்றன, அதிலே வந்து வீழ்கின்றன. இது பல்பு என்று அதற்கு தெரியுமா? இல்லை இல்லை, இது எண்ணெயில போடப்பட்டிருக்கிற திரி எரிகிறது, இதுல போய் நாம விழுந்தா நாம செத்து போயிடுவோம், கரிஞ்சு சாம்பலாய் போவோம், செத்து போவோம் என்று அதற்கு தெரியுமா? அதுக்கு அதை பொறுத்தளவில் வெளிச்சம், அவ்வளவுதான். அந்த ஈசல்களை பொறுத்தளவில், புழு பூச்சிகளை பொறுத்தளவில் வெளிச்சம், அதை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரே கோணத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அதில் போய் மாய்ந்து மாய்ந்து அவைகள் வீழ்கின்றன. சொல்றாங்க, அப்படி பறந்து வரக்கூடிய அந்த புழு பூச்சிகள் அதில் விழுகின்றன. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற மனிதன் சும்மா இருக்க முடியுமா? ஐயோ, வாயில்லாத பூச்சி, இதுக்கு என்ன தெரிய போகிறது, அது இதில் வந்து விழுகின்றனவே என்று அவைகள் எல்லாம் என்ன செய்கிறான்? விரட்டுகிறான். இங்கும் அங்குமாக என்ன செய்கிறான்? விரட்டுகிறான். ஆனால் அதில் விழுந்து அவைகள் கரிந்து சாம்பலாய் போய்விடுகின்றன. இந்த மனிதனை போன்றுதான் நானும், நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மனிதன் ஒரு உயிரின் மீது, ஒரு பூச்சியின் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு அது இந்த நெருப்பில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ளக் கூடாது என்பதற்காக அவைகளை எப்படி அவன் தட்டி தட்டி விடுகிறானோ, அதுபோல இந்த சமூகம், புழு பூச்சிகள், மனிதர்கள், அவர்களுக்கு எது தீ மூட்டப்பட்டிருக்கிற வெளிச்சம், எது தீ அல்லாத வேறு வெளிச்சம், எதில் விழுந்தால் செத்து போவோம், எதில் விழுந்தால் நாம் சாக மாட்டோம் என்று தெரியாத இந்த சமூகம். எனவே இது நரகம், இது சொர்க்கம் என்று அவர்களுக்கு நான் வழிகாட்டி இருக்கிறேன். ஆனாலும் கூட அவர்கள் மாய்ந்து மாய்ந்து நரகம் என்கிற அந்த நெருப்பில் போய் இந்த மனிதர்கள் வீழ்கிறார்கள். அவர்களை முடிந்த அளவிற்கு நான் என்ன செய்கிறேன்? அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறேன். ஃபதாலிக்கும் மஸலி வ மஸலுக்கும் அன ஆகுதும் பி ஹுஜிஸிக்கும் அனின்னார், அவர்களுடைய முந்தானையை பிடித்து இழுக்கிறேன். ஆனாலும் ஹலும அனின்னார், ஐயோ வாருங்கள், இது நெருப்பு, வீழ்ந்தால் செத்து போவீர்கள் என்று இழுக்கிறேன். ஹலும அனின்னார், ஹலும அனின்னார் ஃபயக்லிபூன தகஹமூன ஃபீஹா, ஆனால் அவர்கள் என்னை உதறிவிட்டு அதில் போய் வீழ்ந்து அவர்களும் கரிந்து சாம்பலாய் போய் விடுகிறார்கள். இது முஸ்லிம்ல 4590வது ஹதீஸ். இதுதான் இன்றைய மனிதனுடைய நிலை. நபி அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள், இது நரகம், இது சொர்க்கம், இதில் போனால் நீங்கள் கரிஞ்சு போவீங்க, இதில் போனால் நீங்கள் நேராக என்ன ஒரு சுவன வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போவீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிற போது, இல்லை இல்லை, எனக்கு இதான் நல்லதா இருக்குது, இதைத்தான் என்னுடைய முப்பாட்டர்கள் செய்தார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் செய்தார்கள், வட்டாரத்தார்கள் செய்தார்கள், என என்னுடைய நான் சார்ந்திருக்கிற ஜமாத்தார்கள் செய்தார்கள், எனவே இதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லி நான் அதை நோக்கி போகிறேன். ஆனால் நான் போகிற அந்த வழி இருக்கிறது, அது என்னை நரகப்படுகொலியில் தள்ளுகிறது.
ஆனாலும் நபி அவர்கள் முடிந்த அளவிற்கு பிடித்து இழுத்தார்கள். அதையும் மீறி நான் போய் வீழ்ந்து விடுகிறேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டி எது தெளிவானது, எது சத்தியம், எது அசத்தியம் என்று நபி அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதை மீறி நாம் சென்றோம் என்று சொன்னால் அழிவு நமக்குத்தான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்னொரு செய்தி அகமது இடம்பெற்றிருக்கு. ஈயாக்கும் முஹக்கிராத்தில் துனூப், நான் உங்களை எச்சரிக்கிறேன், பாவங்களில் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறது. பெரும்பாவம் வட்டி, இது வட்டி கூடாது. விபச்சாரம் இது பெரும்பாவம். கொலை பெரும்பாவம். மோசடி பெரும்பாவம். இது மாதிரி பெரும்பாவங்கள், அதில் இருந்து மனிதன் என்ன செய்யலாம்? தப்பித்து விடலாம். இறை நம்பிக்கையாளனாக இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தால், மறுமையை பற்றிய பயம் இருந்தால் ஓரளவுக்கு என்ன செய்வான்? அதிலிருந்து தன்னை காத்துக்கொள்வான். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறது, அதை கண்டுகொள்ளாமல் கடந்து விடுவார். அதை அன்றாடம் மனிதன் என்ன செய்கிறான்? செய்து கொண்டிருக்கிறான். அதை குறித்து நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஈயாக்கும் முஹக்கிராத்தில் துனூப், பாவங்களில் மிக மிக சிறியதாக இருக்கக்கூடியவைகளை விட்டும் உங்களை எச்சரிக்கிறேன். என்ன காரணம்? இன்னஹுன்ன யஜ்தமிஅன அலர் ரஜுல் ஹத்தா யுஹ்லிக்ரஹு, அது ஒரு மனிதனுடைய கணக்கில் ஒன்று சேர்ந்து விட்டால், அது மலையளவுக்கு ஒன்று சேர்ந்தால் அவனை அது அழித்து நாசமாக்கும். நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்கிறான் என்றால் அவன் உள்ளத்தில் ஒரு கருமுள்ளி அல்லாஹ் உருவாக்குகிறான். திரும்ப திரும்ப ஒரு குற்றத்தை செய்தால் அந்த கருமுள்ளி பெரிய அமாவாசையாக என்ன செய்யும்? மாறிவிடும். உள்ளம் விசாலமான இருந்த உள்ளம், பறந்து விரிந்திருந்த உள்ளம், வெளிச்சமாக இருந்த உள்ளம், பாவங்களால் அது கருமேகம் சூழ்ந்து அமாவாசையாக மாறிவிடும். அதைத்தான் நபி அவர்கள் சொல்றாங்க. சின்ன ஒரு பாவம், சின்ன குற்றம் என்று நாம் கடந்து போய் விடக்கூடாது, அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆதலால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், சரியான மிக அழகான பேச்சு அல்லாஹ்வுடைய வேதம். வேறு எந்த பேச்சும் அழகானதல்ல, மிகவும் வாய்மையானதல்ல. வ ஹஸனல் ஹதி ஹதி முஹம்மத், அழகான வழிகாட்டுதல் முஹம்மது அவர்களுடைய வழிகாட்டுதல். வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, இதில் இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல் இருக்கிற போது கெட்டவை என்று ஒன்று இருக்கிறது. மேலே சொன்ன இரண்டுமே நல்லவை. கெட்டவை என்று ஒன்று இருக்கிறது. கெட்டவை எது? புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. இன்னமா துஅதுன லஆத்தின் வமா அன்தும் பிமுஅஜிஸீன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிச்சயமாக வந்தே தீரும், அதை நிச்சயமாக நீங்கள் தோற்கடிக்கவே முடியாது, அது வராமல் உங்களால் தடுக்க முடியாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். 7277 ஹதீஸா புகாரில் இருக்கிறது. அப்போ காரியங்களில் கெட்டது இருக்கிறது, அது நிச்சயமாக நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். குல் பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ புதிதாக ஒரு காரியத்தை மனிதன் உருவாக்குகிற போது அதற்கு அல்லாஹ்வின் தூதரின் அங்கீகாரம் இருக்க போவதில்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதை மனிதன் செய்வான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் கட்டளை மீறுகிறான், இறை தூதருடைய வழிகாட்டுதலை புறந்தள்ளுகிறான், இதனால் அவன் நரகத்தில் போய் சேர்ந்து விடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இத்தனையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிந்து அதன் வழியில் செல்கிற போது எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லை. இதை புறந்தள்ளிவிட்டு நாம் நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க சிலவைகளை செய்ய முற்பட்டால் அது நம்மை நரகப்படுகொலியில் கொண்டு போய் தள்ளும். இப்படித்தான் முன்னர் வாழ்ந்தவர்களுடைய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இர்பால் பின் சாரியா என்கிற நபி தோழர் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி. வாதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் பாத ஸலாத்தில் கதாத்தி மௌஇலத்தன் பலீகா, ஒரு நாள் காலை ஃபஜ்ர் தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப ஆழமான ஒரு உரை எங்களுக்கு நிகழ்த்தினார்கள். தரபத் மின்ஹல் உயூன், அந்த உரையை கேட்ட எங்கள் கண்கள்
கண்ணீரை வடிக்க ஆரம்பித்து விட்டன. வஜ்ஜலத்து மின்ஹல் குலூப், உள்ளங்கள் நடுநடுங்க ஆரம்பித்து விட்டன. ஃபகால ரஜுல், அப்போ அங்கே இருந்த ஒரு தோழர், ஒரு சஹாபி சொல்கிறார், இன்ன ஹாதி மௌஇதத்துன் முவத்தா, இந்த அளவுக்கு ஆழமான உள்ளங்களை ஆட்டிவிக்கக்கூடிய, கண்களில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய இந்த உரை அநேகமாக இதுதான் இறுதி உரையாக இருக்கும் போல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உரையாக இருக்கும் போல் இருக்கிறது என்று ஒருவர் சொன்னார். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த தோழர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றீர்கள், எதை சொல்ல வருகின்றீர்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தை உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். இந்த உலகில் வாழ்கிற போது அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறானா, அல்லாஹ்வின் தூதரை வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதை தெரிந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஆட்சியாளர், அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தால் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவர் சொல்வதை கேட்டு நடங்கள். அந்த ஆட்சியாளன் அவன் கற்பன் இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் உங்களுக்கு ஆட்சியாளன், அதற்கு நீங்கள் அடிபணிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எனக்கு பிறகு, என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் வாழுகின்றவர்களாக இருந்தால், நான் இறக்கிறதுக்கு முன்னாலே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சிலர் நான் இறந்ததற்கு பிறகும் என்ன செய்வீங்க, நீங்க இறக்க வாய்ப்பு இருக்கிறது. யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் அதிகமான முரண்பாடுகளை காண்பார்கள். அதிகமான முரண்பாடுகளை மார்க்கத்தின் பெயரால் இதை செய்யலாம், அதை செய்யலாம், அது நல்லது, இது கெட்டது என்று அதிகமான முரண்பாடுகளை காண்பார்கள். உங்களையும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகளையும் நான் எச்சரிக்கின்றேன். அது வழிகேடு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னால், புதிதாக மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கத்தினுடைய யதார்த்தம் மூழ்கடிக்கப்பட்டு மார்க்கம் அல்லாதவை மிகைத்திருக்கிற ஒரு காலத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னால், ஃபமன் அதரக ذلك منكم فعليه بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين, என்னுடைய சுன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை மிகைத்து புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அயோக்கியத்தனங்கள், அநியாயங்கள், அனாச்சாரங்கள் மிகைத்திருந்தால் அதை இனம் கண்டு கொள்வதற்கு அலைக்கு சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நேர்வழியில் இருந்தே என் தோழர்களுடைய வழியையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவு அலைஹா பின் நவாஜித், கடவாய் பற்களால் எப்படி நீங்கள் இறுக பிடித்துக் கொள்வீர்களோ அதுபோல ஒரு பொருளை பலமாக பிடித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவது கடவாய்ப்பல். முன்பலில் ஒன்றை நாம் பிடித்தோம் என்று சொன்னால் இழுக்கிற போது முன்பல் பிடிக்கிட்டு என்ன செய்ய வந்துடும். ஆனால் கடவாய்ப்பலில் பிடித்தால் அதனுடைய பிடி இறுக்கமாக கடுமையாக இருக்கும். அது மாதிரி பிடிச்சுக்கிடுங்க என்னுடைய சுன்னத்தை என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. என்ன சொல்கிறார்கள்? மார்க்கம் ஒரு புறம், மார்க்கத்துக்கு முரணானவைகள் மறுபுறம் இருக்கிற போது நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய வழிகாட்டுதலைத்தான் நீங்கள் பற்றி பிடித்து நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ அனாச்சாரங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ அநியாயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை கண்டும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது தவறு என்று நமக்கு தெரிகிறது, ஆனால் அதை கண்டும் காணாதமாய் நாம் இருக்கிறோம். இது மிகப்பெரிய இறைவனுடைய தண்டனைக்குரிய ஒரு செயல். நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்று. ஆக கடைநிலையில் ஈமான் இருந்திருக்கிறோம் என்று சொன்னால், இருக்கும் என்று சொன்னால், அதை பங்கெடுத்துக் கொள்ளாமலாவது நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதான் ஈமானுடைய கடைநிலை என்பதை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணத்தின் பெயரால் எத்தனை அனாச்சாரம் நடக்கிறது. திருமணம் பேச்சை ஆரம்பித்தாலே ராகு கேது யமகண்டத்திலிருந்து ஆரம்பிக்கும். எவனாவது ஒரு சாமியார் இருக்கான்னு வைங்க, எவனாவது ஒரு மஸ்தான் இருக்கான்னு வைங்க, அவன்கிட்ட போய் என்னைக்கு திருமணம் வைத்துக் கொள்வது என்று என்ன அவனிடத்தில் நாம் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது மாதிரி குறி சொல்லுகிற இடத்துல போய் அவன் சொல்றதுதான் சரி என்று ஏற்று நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க முஸ்லீம் அல்ல, நீங்க காஃபிர் என்று சொல்கிறார்கள். எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் நீங்கள், இறை மறுப்பாளர்கள். இது முஸ்லீம் என்கிற பெயர் நடக்கிறதா இல்லையா? அடுத்து பந்தக்கால் நடும் விழா. பந்தக்கால் நடுவதற்கென்று ஒரு பாத்தியா, அதுக்குன்னு என்ன பாக்கவிகளை கூப்பிடுகிறோம், அதுக்குன்னு மிஸ்மாஹியை கூப்பிடுறோம், நூரியை கூப்பிடுறோம். நம்ம பள்ளியில இமாமா இருக்காருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பந்தக்காலுக்கு ஒரு பாத்தியா ஓதி என்ன செய்யறோம், நடுகிறோம். இதையும் கடந்து இன்னும் எத்தனை நடக்கிறது பாருங்கள். திருமணம் நடக்கிறது. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். இஸ்லாம் ஒப்பந்தம் என்று சொல்கிறார். சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. பிற சமூகத்தில் அது சடங்காக பார்க்கப்படுகிறது. கிறிஸ்தவ சமூகத்தில் மோதிரம் மாற்றுவது, மாலை மாற்றுவது. இந்து சமூகத்தில் என்ன, ஹோமத்தை வளர்த்து நெய்யை ஃபுல்லா ஊத்தி தீயை கொளுத்தி என்ன இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அங்கே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இருக்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அதுக்கு பிறகு 3 முடிச்சு போட்டு மஞ்ச கயிறை அந்த பெண்ணுடைய கழுத்தில் நினைச்சுவாங்க, கட்டுவாரு, மாப்பிள்ளை கட்டுவார். இது அவங்கள்ட்ட சுயமரியாதை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் பெரிய அறிவுஜீவி, மதத்தின் பெயரால் மார்க்கத்தின் பெயரால் சமூகத்தை வழியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவங்க கல்யாணம் எப்படி நடக்குது? கட்சி தலைவரை கூப்பிட்டு அவர் என்ன செய்வார், மாலையத்தி கையில் கொடுப்பாரு. மாப்பிள்ளைட்டு ஒரு மாலை, பொண்ணுட்டு ஒரு மாலை, அந்த மாலை பொண்ணுக்கு, இந்த மாலை மாப்பிள்ளைக்கு என்று என்ன செய்வார்கள், மாற்றிக்கொள்வார்கள். இந்த சடங்கு நடக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி அல்ல. மாப்பிள்ளை பெண்ணை பெற்ற பொறுப்பாளன், பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மணக்கொடை, சாட்சிகள், இதுதான் திருமணம். பெண்ணை பெற்றவன் மணமகனிடமிருந்து மகரை பெற்றுக்கொண்டு சபையோர் சாட்சியாக, 2 பேரும் சாட்சியாக, என் பொறுப்பில் இருக்கிறவளை உனக்கு நான் மனம் முடித்து தருகிறேன், ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொண்டேன், முடித்து விட்டது. ஒப்பந்தமாக இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இப்பவும் என்ன நடக்குது? அங்க அஜர்த்து நிக்கா சொல்லி கொடுப்பாரு. அவர் என்ன செய்வாரு, நான் ஒத்துக்கொண்டேன். எங்க பூஜாரி சொல்ற மாதிரி இவர் என்ன செய்வார், அஜர்த்து நான் ஒத்துக்கொண்டேன். கபில் தூ நிக்காஹா ஒ தஸ்வீஜஹா அலா சதாக்கில் மஹரில் மதுக்கூரி ரலிது பிஹி வ பிஹா. எல்லாத்தையும் இவர் அஜர்த்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன செய்வாரு, நீ சொல்லிக்கோம்பார். இது நடக்கும். இது முடிஞ்சதுக்கு பிறகு இங்கிருந்து அடுத்த மின்னல் வேகத்தில் என்ன, பொண்ணு எந்த வீட்டில் இருக்கா அந்த வீட்டுக்கு தகவல் போகும். அங்க ஒரு வயசான கிழவி, இன்னைக்கு நாளைக்கு எழுதிக்கிட்டு இருக்க ஒரு கிழவி இருப்பார். அல்ல எங்க இருந்தாலும் ஒரு கிழவியை சொந்தத்தை இருந்து என்ன கூட்டு உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. அவ கையில ஒரு தாலியை கொடுத்து அந்த பெண்ணுடைய காலத்தில் வச்சு என்ன தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கும். அதுக்கப்புறம் என்ன, அந்த பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போகும்போது, மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள நுழையும் போது மடி அரிசி, பிடி அரிசி, முந்தானையில ஒரு படி அரிசி என்ன செய்வாங்க, போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கு முன்னால் நடந்தது. ஆரத்தி எடுக்கிறது. தட்டில சிவப்பு மிளகு வத்தல் நல்லா கரைச்சு 3 பக்கத்திலேயே திரிய கொளுத்தி அதுல ஒரு 5-6 சிவப்பு வத்தலை போட்டு கிளவியை கூட்டு வந்து என்ன செய்யறது, அந்த பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்து அப்புறம் காலை வெளியிலே வச்சு கழுவி உள்ள வாமான்னு சொல்லி என்ன செய்யறது, சொல்லுவது. இதுவும் நடக்கும். இதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, நிறகுடத்தோடு உள்ள வர வேண்டும் என்று சொல்லி ஒரு குடம் தண்ணியை என்ன செய்வாங்க, பொண்ணு கையில கொடுத்து உள்ளவா அப்படி சொல்லி என்ன செய்வாங்க. இது அத்தனை அயோக்கியத்தனங்களும் பிற சமூகத்திலிருந்து காப்பீடிக்கப்பட்டது. இஸ்லாமா இது? இஸ்லாமாங்க இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தந்தார்களா? இதுக்கு அஜர்த்து பாத்தியா வராரு, புதுப்பள்ளி அஜர்த்து பாத்தியா வராரு, பசாத்திரப்பள்ளி அஜர்த்து பாத்தியா வராரு, அங்க பெரியதர் அஜர்த்து பாத்தியா வர, எல்லா சனியங்களும் நினைச்சாங்க இதுக்கு பாத்தியா வராங்க. அவர்கள் 7 வருஷம் படித்தார்களே அந்த பள்ளி, அதாவது படித்த மதரசாவில் இது இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று என்றைக்கா சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. இருக்கிறதா? இல்லை. இஸ்லாத்தின் பெயரால் இது அத்தனையும் உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அப்புறம் என்ன, அந்த
அங்க மஞ்சள் கயிறுன்னு சொன்ன இங்க கருப்பு கயிறு, கருகமணின்னு சொல்லி அதுக்கு நடைமுறையில் இருந்து இப்ப அந்த கருகமணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஊட ஒரு கருகமணி செயின், தங்க செயின் தான், ஆனா ஊட ஒண்ணு ஒரு கருப்பு மணி என்ன செய்யணும் இருக்கணும். ஏன் அவளுக்கு கல்யாணம் இருக்குல்ல, அது தெரியணும்ல, இவளுக்கு கல்யாணமான பொண்ணுன்னு. அப்ப மாப்பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? மாப்பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியுமா வேண்டாமா? பொண்ணுக்கு தான் தாலியை கட்டியாச்சு, மாப்பிள்ளைக்கு என்னதை கட்டுறது? அவன் காலில் வந்து செயினை கட்டுறதா? அதுதான் இப்பவே மாப்பிள்ளை என்ன செய்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலே கழுத்தில் என்ன செய்யறான், வெள்ளி செயினை போட்டுட்டு அலைகிறான். இஸ்லாத்தில் எது சொல்லப்படவில்லையோ, மற்றவருடைய கலாச்சாரமாக எது நடைமுறை இருக்கிறதோ, முஸ்லீம் பெயர் வாங்கியாக இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் காலத்தில் இப்பவுமே என்ன செய்யறான், தாலியை போட்டுட்டு அலைகிறான், செயின் போட்டுட்டு அலைகிறான். அப்போ இது அத்தனையுமே இந்த அயோக்கியத்தனங்க இஸ்லாத்துக்கும் இதற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை, திருமணத்தின் பேராக நடக்கிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த நிலையை ஃபமன் அத்ரக தாலிக் ஃபஅலைக பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன், இந்த நிலையை நீங்கள் அடைந்தால், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகளை நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் அடைந்தால், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடவாய்ப்பற்களால் இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னு சொன்னா நாம நரகத்தில் போய் வீழ்ந்து விடுவோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய நடைமுறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன 2 செய்திகளை இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தை முடித்துவிட்டு அவர்கள் மதீனா நோக்கி என்ன செய்கிறார்கள், ஹுனைனை நோக்கி, மதீனாவிலிருந்து ஹுனைனை நோக்கி போகிறார்கள். ஹுனைன் யுத்தத்திற்காக ஒரு மரத்தை அவர்கள் கடக்கின்றார்கள். மர்ரபி ஷஜரத்தின் லில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்கள் இணை வைப்பாளர்களுக்கு சொந்தமான ஒரு மரம். அந்த மரத்தை நபி அவர்கள் கடக்கிற போது அந்த மரத்துக்கு பெயர் தாத்து அன்வாத் என்று பெயர். தாத்து அன்வாத் அப்படின்னு அந்த மரத்துக்கு பெயர். அல்லிகூன அலைஹா அஸ்லிஹத்தஹும், அந்த மரத்தில் அங்கங்கே ஆயுதங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், கிராமங்கள்ல அல்லது மெயின் ரோட்ல போகும்போது ஒரு மரத்தை ஃபுல்லா நீங்க இந்த மணியை கட்டி என்ன செய்வாங்க, நாளை விட்டுருப்பாங்க. ஒரு மரத்தை ஃபுல்லா என்ன செய்வாங்க, இந்த ஆடு மாடு பிரசவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கழிவு குடல் இருக்கா இல்லையா, அதை மூட்டையா கட்டி என்ன செய்வாங்க, அந்த மரத்தில் என்ன செய்வாங்க, நாளை விடுவாங்க. அல்லது ஒரு மரத்துல துணியை கட்டி என்ன செய்வாங்க, போடுவாங்க. இது அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கை. இது மாதிரி இணை வைப்பாளர்களுடைய நம்பிக்கை. அவங்க ஆயுதங்களை அந்த மரத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க, தொங்க விட்டுட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. அந்த மரத்தை நபி அவர்களும் சஹாபாக்களும் கடந்துதான் ஹுனைனுக்கு போக வேண்டும். அப்ப அப்படி கடந்து போகிற போது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இஜ்அல் லனா தாத்து அன்வாத் கமாலஹும் தாத்து அன்வாத். அந்த இணை வைப்பாளர்களுக்கு இது மாதிரி அவங்கவங்க ஆயுதங்களை தொங்க விடுவதற்கான மரம் இருப்பதை போல எங்களுக்கு ஒரு மரத்தை நீங்க ஏற்பாடு செய்தாங்களே, நாங்களும் என்ன செய்வோம், இது ஏதோ சுமையாக இருக்கிற ஆயுதத்தை தொங்க விடுவதற்காக அவர்கள் கேட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அது அவர்களுடைய மத நம்பிக்கை. அதுல தொங்க விட்டு எடுத்துட்டு போனோம்னா நமக்கு என்ன நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும் என்ற அந்த மத நம்பிக்கை. அதே மாதிரியான ஒன்றை எங்களுக்கும் நீங்கள் ஏற்படுத்தி தாருங்களேன் என்று சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் நபி அவர்களுக்கு ஆச்சரியம், அதே நேரத்தில் கோபம் வந்துவிட்டு, சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் துணியவன், ஹாதா கமா கால மூசா, ஹாதா கமா கால கௌம் மூசா. இது மூசாவுடைய சமூகம் கேட்டதை போல் இருக்கிறது. மூசாவுடைய சமூகம் என்ன கேட்டார்கள், இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கடவுளை, என்ன கடவுளை,
அவன் சாமிரிங்கிறவன் தங்கத்தை வாங்கி உருக்கி அதை ஒரு காளை கன்றாக உருவாக்கி அதில் ஏதோ ஒன்றை ஜிப்ரீல் போகிற போது ஜிப்ரீலுடைய கால் தடத்திலிருந்து ஒரு மண்ணை எடுத்து அதில் போட்டதோடு அந்த காளைக்கன்று சப்தமிட்டது. அந்த சப்தத்தை கேட்டவுடன் ஓ, மூசா சொல்கிற கடவுளை விட இதுதான் முதல் கடவுளாக இருக்கிறது என்று அன்றைக்கு காளைக்கன்றை கடவுளாக வழிபாடு செய்தார்கள் இஸ்ரவேலர்கள். அதனால இப்பவும் என்ன நந்திய கோயிலுக்கு முன்னால் வச்சிருக்கான். இப்பவும் காளைக்கன்றை கடவுளாக நம்பக்கூடியவர்கள் மாதா, அதாவது கோமாதா என்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். அது மாதிரி எங்களுக்கும் ஒன்றை ஏற்படுத்தி தாருங்களேன் என்று மூசாவிடத்தில் மூசாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் கேட்டார்கள். அது மாதிரி இருக்கப்பா நீங்க கேட்கிறது. வல்லதி நப்சி பியதிஹி லதர்கபுன்ன சுன்னத மன் கான கபலக்கும். எப்பா இப்பதான் உங்களை அங்கிருந்து இழுத்து நான் கொண்டு வந்திருக்கேன். இப்பதான் நீங்க முஸ்லீமா மாறி வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய நடவடிக்கையும் உங்களுடைய இந்த கேள்விகளையும் பார்க்கிற போது அந்த வேதக்காரர்கள் எப்படி இஸ்லாத்திற்கு புறம்பானவைகளில் சவாரி செய்தார்களோ அது மாதிரி நீங்களும் அவர்கள் வழியில் சவாரி செய்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். அவங்க வழியை நீங்க பின்பற்றுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். அதான் நடக்கும். பிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை ஜான் ஜானாக மூலமாக பின்பற்றக்கூடிய நிலை இந்த சமூகத்திலே இருக்கிறது. நாம செய்யக்கூடிய செயல் இஸ்லாமா என்று யோசிப்பதை விட்டுவிட்டு இந்த சமூகத்தில் இது புறையோடி போய் இருக்கிறது, வாழையடி வாழையாக நடைமுறையில் இருக்கிறது என்கிற அந்த கோணத்தில் நாம் செய்யக்கூடியதுதான் இஸ்லாத்துக்கு புறம்பானது இல்லையா? அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை வழிநடத்தி விட்டு போயிருக்கின்றார்கள். அங்க தேரு சப்பரம் இருக்கிற மாதிரி இவன் தேரு சப்பரத்தை வைக்க போயிடக்கூடாது. இப்பதான் முஸ்லீமா இருக்காதனால உனக்கு இங்க சந்தனக்கூடு இருக்குது, இங்க உனக்கு சமாதி இருக்குது, நீ இங்க வாங்க உனக்கு கொடி இருக்குது, யானை எங்க இருந்து பத்தி திருச்சியில விட்டாலும் குட்டி யானை ஒண்ணு இருக்குது, அதுல ஏத்துக்கு நாங்க என்ன செய்யறோம் கொண்டு வந்தோம், நீ இதுக்கு பின்னாலவா என்ற ஒரு நிலையை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயம் எனக்கு இருக்கிறது, ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைச்சாங்க சொல்லி காட்டினார்கள். அப்போ எதை நாம் பார்க்கிறோமோ, எதை செய்ய வேண்டும் என்று மனதுக்கு நமக்கு தோன்றுகிறதோ அது இஸ்லாத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் முற்றாக அதை புறந்தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அவன் தான் உண்மையான முஸ்லிம். இல்லை என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய செயலால் நரக படுகொலியில் போய் வீழ்ந்து விடுவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு எச்சரிக்கின்றார்கள். அதிலிருந்து நாம் படிப்பினை பெற்று நாம் முழுக்க இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வோம். வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.